அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது பாதிபியின் ஊடக குழுவினால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கையுடன். செய்தி ஆசிரியர் ஆயிஷா தஸ்லீம். செய்திகளை வாசிக்கும் நான் சமா ஜாயிஸ். விரிவான செய்திகளுக்குள் நுழையும் முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஞானதீபம் சஞ்சிகையின் 5ஆம் பிரதியின் வெளியீட்டு நிகழ்வு. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை முன்னிட்டு பாடசாலைகளுக்கு விடுமுறை. விடுமுறை கால சுத்து நடவடிக்கைகள் தொடர்பிலான ஒழுங்குபடுத்தல்கள். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மாணவர்களுக்கான கருத்தரங்கு தொடர் விரைவில். ஊடக களப்பயணத்தின் சிறந்த செயற்திட்டங்களுக்கான பரிசில் வழங்கி வைப்பு. பாதிபியின் ஊடக குழுவிற்கு ஜனாதிபதி ஊடக விருது. தொடர்பான விரிவான செய்திகள். பாதிபியின் ஊடகக்குழு மாணவர்களால் வருடாந்தம் வெளியிடப்பட்டு வரும் ஞானதீபம் சஞ்சிகையின் 5ஆம் பிரதியானது தரம் 11 சேர்ந்த மாணவர்களால் கடந்த 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற்ற சிறப்பு காலை ஆராதனை நிகழ்வின் போது வெளியிடப்பட்டது. இச்சஞ்சிகையின் முதலாம் பிரதி சஞ்சிகை குழு தலைவி AF அண்ணாவினால் பாடசாலையின் பிரதி அதிபர் கௌரவ திருமதி MMS வசீமா ஆசிரியர் அவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். மேலும் இச்சஞ்சிகையானது வருடாந்தம் வெளியிடப்படும் சஞ்சிகையை போலல்லாமல் இவரிடம் மாணவர்களின் ஆக்கங்கள் உட்பட ஆசிரியர்களின் ஆக்கங்களும் உள்ளடங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை முன்னிட்டு நாட்டின் அனைத்து பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 8ஆம் திகதி சனிக்கிழமை தொடக்கம் எதிர்வரும் 23ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. மேலும் எதிர்வரும் 24ஆம் திகதி திங்கட்கிழமை தொடக்கம் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எதிர்வரும் 9ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் 23ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமைக்கு இடைப்பட்ட விடுமுறை நாட்களில் பாடசாலையின் சுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தரம் 6 தொடக்கம் 13 வரையான அனைத்து மாணவர்களும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். எனவே தமக்கென ஒதுக்கப்பட்ட உரிய தினத்தில் மாணவர்கள் அனைவரும் பாடசாலைக்கு வருகை தந்து சுத்த நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு பாடசாலை நிர்வாகம் தெரிவித்துக் கொள்கிறது. எதிர்வரும் பிப்ரவரி மாதம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை எதிர்கொள்ள உள்ள மாணவர்களுக்கு விடுமுறை காலத்தில் கருத்தரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என பாடசாலை நிர்வாகம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் அனைத்து மாணவர்களினது வருகை கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மாணவர்கள் அனைவரும் பாடசாலை சட்டத்திட்டங்களுக்கு அமைய ஒழுக்க விதிமுறைகளை பேணி நடந்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புத்தகத்தில் நம்பகமான ஊடகத்திற்கான ஜனாதிபதி ஊடக விருது வழங்கல் நிகழ்வானது கௌரவ சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிச அவர்களின் பங்கேற்புடன் கௌரவ பிரதம அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அம்மையாரின் தலைமையில் இம்மாதம் எதிர்வரும் 11ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு தாமரை தடாக கலையரங்கில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் எமது பாடசாலையின் பாதிபியின் ஊடக குழுவும் ஜனாதிபதி ஊடக விருது பெற பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். இத்துடன் பாதிபியின் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் எமது செய்தி அறிக்கையை எதிர்பாருங்கள்.